ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பனிப்பொழிவு உச்சத்தை எட்டியிருப்பதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போய் உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த ஒரு மாத காலமாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக பனிப்பொழிவு உச்சத்தை தொட்டுள்ளது. அதன் காரணமாக சாலைகள், கட்டிடங்கள், வாகனங்கள் என ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று பனித்திவளைகளால் மூடப்பட்டுள்ளன. குடிநீர் கூட உறைந்து போகும் அளவுக்கு காஷ்மீரில் இயல்பு வாழ்க்கை முடங்கி போனாலும் சுற்றுலா தொழிலும் ஆப்பிள், உலர் திராட்சை போன்றவற்றின் விளைச்சல் அதிகரிக்கும் என்றும் காஷ்மீர் வாசிகள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். ये बहुत अच्छा है, बाकी मतलब जमीन के लिए भी अच्छा है, लोगों के लिए अच्छा है, ये हमारे लिए रहमत हो जाए और क्या ये रहेगा। मेरे ख्याल में अप्रैल तक, एंडिंग अप्रैल तक ये रहता है बर्फ से बहुत फायदे हैं लोगों को। काम भी ज्यादा होगी, मेवे भी ज्यादा उगेंगे, इसमें पानी भी ज्यादा आएगी. காஷ்மீரில் பனிச்சறுக்கு விளையாட்டு மற்றும் ரிசார்ட்டுக்கு பேர் போன குல்மார்க் நகரில் சுற்றுலா சம்பந்தமான தொழில்களில் ஈடுபட்டவர்களும் பனிப்பொழிவை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு பனிப்பொழிவை காண சுற்றுலா பயணிகள் திரண்டு வருவர் என்றும் அவர்கள் காரணம் கூறுகின்றனர்.